அப்படின்னு கேட்டா ஏதோ இருக்கிறோம், நல்லா இருப்பாங்க. அல்லாஹு தாலா நல்ல விதமா வச்சிருப்பான், நல்ல கண்ணியமா வாழ வச்சிருப்பான். மத்தவங்களை கம்பேர் பண்ணும் போது அல்லாஹு தாலா எவ்வளவோ சிறப்புகளை நிச்சயமாக கொடுத்திருப்பான். ஆனா கேட்கும் போது என்ன சொல்லுவாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன, ஏதோ இருக்க. இன்னும் சில பேரை பார்த்தோம் அப்படின்னா அதையும் தாண்டி எங்க நல்லா இருக்க, ஏதோ இழுத்து பிடிச்சு காலம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற வார்த்தை தான் வரும். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அரிதா இருக்கும். ஏன் அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், நல்ல கயிறை தந்திருக்கிறான், பரக்கத்தை தந்திருக்கிறான். அத வார்த்தையில சொன்னாதான் என்ன, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான். பெரியவங்க சொல்லுவாங்க, யார் ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன், அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான், அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப பயன்படுத்தினார் அப்படின்னா அல்லாஹு தாலா அவரை நல்லாவே வச்சிருப்பான். அதை கபூல் செஞ்சுக்கிட்டே இருப்பான் அல்லாஹு தாலா. அல்லாஹு தாலா அந்த பாக்கியவான்களாக கடைசி வரைக்கும் நம்மை ஆக்கி அருள் பாலிப்பானாக. அதத்தான் அல்லாஹு தாலா அந்த சூரா அல் துஹாவினுடைய கடைசி வசனத்துல சொல்றான், வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹு தாலா உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை, அருட்கொடைகளை, நல்ல விஷயங்களை மக்களுக்கு நல்ல விதமாக எடுத்து சொல்லுங்கப்பா அப்படின்னு அல்லாஹு தாலா கட்டளை பிறப்பிக்கிறான். ஹதரத் அபுல் அஹ்வஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி ஒரு செய்தியை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப இந்த சஹாபியினுடைய அபுல் அஹ்வஸ்ங்கிற சஹாபியினுடைய தகப்பனார் வாப்பா பள்ளிக்கு வர்றாங்க. ரசூலுல்லாஹ் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லாம் பள்ளியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த சஹாபியினுடைய தகப்பனார் பள்ளிக்கு வர்றாங்க. வர்றவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஃபரஆஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷ்அஸ அக்பர ஃபீ ஹைஅத்தி அஅராபியின். என்ன தோற்றத்துல அவங்க வர்றாங்கன்னா, தலையெல்லாம் அப்படி பரட்ட மாதிரி இருக்குது, தலைவிரி கோலமாக, உடம்புலாம் அப்படி உடுப்புக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு பெரிய பிரயாணம் பண்ணி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கலைந்த நிலையில, தூசி அழுக்கு படிந்த நிலையில பார்ப்பதற்கு ஒரு அந்த மாதிரியான ஒரு தோற்றத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு அந்த சஹாபி வர்றாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து நேரடியாக கேட்கிறாங்க, மாலக மினல் மால், உன்னுடைய வசதி வாய்ப்பெல்லாம் எப்படிப்பா இருக்குது, நல்ல வசதியா இருக்கிறியா, உன்னுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இப்ப இந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, வார்த்தைய சந்தோஷமா சொல்றாங்க, மின் குல்லில் மாலி கத ஆத்தானி அல்லாஹ். அல்லாஹ்வின் திருத்தூதரே, அல்லாஹு தாலா எனக்கு எல்லா செல்வங்களையும் தந்திருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம், எந்த குறையும் இல்லை, அல்லாஹ் எனக்கு பரக்கத்தாக மின் குல்லில் மால் அப்படிங்கிறாரு, செல்வத்தினுடைய எல்லா வகைகளையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான், எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, வேற ஏன்பா இப்படி ஒரு பரதேசி கோலத்துல வந்திருக்கிற, அல்லாஹு தாலா உனக்கு பரக்கத்தை தந்திருக்கிறான், வசதி வாய்ப்பை தந்திருக்கிறான், ஆனா பார்ப்பதற்கான தோற்றம் அப்படி இல்லையப்பா. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடுத்து ஒரு வாசகத்தை, ரொம்ப அழகான வாசகத்தை தெளிவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னல்லாஹ இதா அன்அம அலல் அப்தி நிஅமத்தன் அஹப்ப அன் துராஃபிஹி. அல்லாஹு தாலாவினுடைய
இயற்கையான குணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய இயல்பான தன்மை என்ன தெரியுமா? அல்லாஹு தாலா அவனுடைய அடியார்கள்ல ஒருத்தருக்கு ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சிருக்கிறான், ஒரு நிஅமத்தை, ஒரு பரக்கத்தை செஞ்சிருக்கிறான் அப்படின்னா அது அவருடைய வாழ்க்கையில, அவருடைய நடவடிக்கையில வெளிப்படணும் அப்படின்னு அல்லாஹு தாலா விரும்புறான். அல்லாஹு தாலா ஒருத்தருக்கு வசதி வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா அவர் அதை வெளிப்படுத்தணும். அவருடைய தோற்றத்துல, நடவடிக்கையில, செயல்பாட்டுல வெளிப்படுத்தணுங்கிறது தான் அல்லாஹ்வுடைய இயல்பான விருப்பம். உனக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் தந்திருக்கிறான், ஏன்பா இப்படிப்பட்ட ஒரு தோற்றத்துல இருக்கிற? உன்னுடைய தோற்றத்தை நீ அழகாக்கிக்கொள். வசதி வாய்ப்பு இல்லைன்னா பரவாயில்ல, உனக்கு இருக்குது, அதை வெளிப்படுத்து. அல்லாஹ்வினுடைய விருப்பம் அதுதான் அப்படின்னு ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியதாக ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அவன் நமக்கு ஒரு ஹைரை, ஒரு நிஅமத்தை தந்தால் அதை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும் என்பதை விரும்புகிறான். நல்லா இருக்கும் போது, அல்லாஹ் நம்மளை நல்லா வச்சிருக்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்னு சொல்லணும்னு அல்லாஹ் விரும்புறான். பஞ்சப்பாட்டு படிக்க கூடாது. பஞ்சப்பாட்டுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? சிலர் எப்ப பார்த்தாலும் அந்த தர்த்திரியம் முடிச்ச மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்னத்த என்னத்த, அப்படி ஒண்ணு இல்ல, அப்படி ஒண்ணு இப்ப வரல. அல்லாஹு தஆலா அதை விரும்பல. குர்ஆன்ல கட்டளை பிறப்பிக்கிறான், அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹு தஆலா உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை வெளியிலே நீங்கள் பேசுங்கள், நல்ல விதமாக சொல்லுங்கள். இது அல்லாஹ்வினுடைய கட்டளை. அபுல் ஹசன் ஷாதிலி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இறைநேச செல்வர் இருந்தான். ஷாதிலியா தரீகா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தரீகாவை தோற்றுவித்தவர்கள். காதிரியா அப்படின்னு உலகமெங்கிலும் தரீகா இருக்கிற மாதிரி ஷாதிலியான்னு ஒரு தரீகா இருக்குது. உலகத்தினுடைய பல பகுதிகளில் இருக்குது. எகிப்து, ஸ்ரீலங்கா, இந்தியா போன்ற பல பகுதிகளில் இருக்குது. அந்த தரீகாவை தோற்றுவித்த ஒரு மிகப்பெரிய இறைநேச செல்வர். எந்த அளவிற்கு அவர்கள் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் அப்படின்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அவர்கள் வாழக்கூடிய காலம், எகிப்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. வாழக்கூடிய காலம், ஹஜ்ஜுடைய காலம் வருது. இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி நாயகம் அவர்கள் ஹஜ்ஜிற்கு போவதற்கு தயாராயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அரசாங்கத்திலிருந்து ஒரு சுற்றறிக்கை வருது, இந்த வருஷம் யாரு ஹஜ்ஜுக்கு போக கூடாது நம்ம நாட்டில இருந்து. ஏன்னா எதிரிகளினுடைய படையெடுப்பு வர்ற மாதிரி தெரியுது. நம்ம அதற்கு தயாராக நாட்டை காப்பாத்தணும் ஃபர்ஸ்ட். அதனால இந்த வருஷம் போகாதீங்க, அடுத்த வருஷம் போங்க அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை, ஒரு அறிவிப்பு வருது. இப்ப இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி நாயகம் அரசர்கிட்ட கேட்கிறாங்களாம், ஏன்னா எகிப்துல இருந்து ஹஜ்ஜுக்கு வந்துட்டு திரும்ப போகணும்னா பெரிய பிரயாணம், மாச கணக்குல எடுக்கும் அதற்கு. இப்ப இவங்க கேட்கிறாங்க, ஹஜ்ஜினுடைய கடமைகள் துவங்குவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால இங்க இருந்து கிளம்பி போய் ஹஜ்ஜ முடிச்சுட்டு மறுநாள் வந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த காலத்துல அந்த வசதி எல்லாம் கிடையாது. ஒரு நாள்ல எப்படி போயிட்டு வர முடியும்? அவன் மன்னர் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறாராம், யாருக்குப்பா அது சாத்தியப்படும் அப்படின்ட்டு. இமாம் சொன்னாங்களாம், அல்லாஹு தாலா எனக்கு அதை சாத்தியப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய உதவியை கொண்டு நான் இங்க இருந்து கிளம்பி கனப்பொழுதுல மக்காவை சென்றடைய முடியும். அங்க போய் ஹஜ்ஜ முடிச்சுட்டு கிளம்பி அந்த அடுத்த நாளை என்னால இங்க வர முடியும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா? அல்லாஹு தாலா தன்னுடைய நேசர்களுக்கு இந்த பூமியை சுருக்கி கொடுக்கிறான், சின்னதாக ஆக்கி கொடுக்கிறான், தூரத்தை குறைவாக ஆக்கி கொடுக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் எனக்கு ஆக்கி தந்திருக்கிறான். மன்னர் அனுமதி கொடுத்தாங்களாம், ஹஜ் ஆரம்பிப்பதற்கு ஒரு நாளைக்கு முன்னால கிளம்பி மக்காவுக்கு போய் ஹஜ்ஜ முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி அடுத்த நாளே இங்க வந்துட்டாங்களா. ஹஜ்ஜினுடைய கடமை முடிஞ்ச மறுநாளே இங்க வந்துட்டான். அந்த அளவிற்கு ஒரு அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை பெற்றவர்கள், ரசூலுல்லாஹினுடைய மிகப்பெரிய நெருக்கத்தை
முஹப்பத்தை பெற்றவர்கள். அவங்க தூனிஸ் அப்படிங்கிற ஒரு நகரத்துல இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொல்றாங்க, அபுல் ஹசனே நீ எகிப்துக்கு போப்பா, அங்க உனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இப்ப இவங்க ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் இது கடுமையான வெயில் காலம், நான் இங்கிருந்து எகிப்து வரைக்கும் பயணம் மேற்கொண்டு போகணும் அப்படின்னா வெயிலினுடைய தாக்கம் எனக்கு கடுமையா இருக்குமே, அதான் எனக்கு பயமா இருக்குதுன்னு சொல்றாங்க. தன்னுடைய குறைய முறையிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், அதுக்கு ஒண்ணும் கவலைப்படாதப்பா, நீ எகிப்துக்கு போற வரைக்கும் பிரயாணம் பண்ணக்கூடிய டைம்ல உனக்கு தலைக்கு மேல ஒரு மேகம் வந்து நிழல் கொடுத்துக்கிட்டே போகும் அப்படின்னாங்க. சரியா ரசூலுல்லாஹ், தாகமா இருந்துச்சுன்னா தண்ணிக்கு நான் எங்க போறது, கடுமையான வெயில் நேரமாச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அவனுக்கு எப்பெல்லாம் தண்ணீர் தேவை ஏற்படுகிறதோ, ஒது செய்வதற்கா குடிப்பதற்கா எப்பொழுது தேவை ஏற்பட்டாலும் அந்த நேரத்துல அந்த மேகம் உனக்கு மழையாக பொழியும், அதுல இருந்து தண்ணி நீ எடுத்து வச்சுக்கலாம்ப்பா, அதற்கு நான் கேரண்டி, நான் உத்தரவாதம் தர்றேன். ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து இப்படி உத்தரவாதம் எல்லாம் கிடைக்கிறது சாதாரணமான விஷயமா? அது அவங்க கிளம்பி வந்தாங்க. மாணவர்கள் சொல்றாங்க, அவங்க எகிப்து வருவது வரைக்கும் அவர்களினுடைய தலைக்கு மேல ஒரு மேகம் வந்துகிட்டே இருந்துச்சு. தண்ணீர் தேவை வரும் பொழுது அது மழையாக பொழியுமா. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. அவங்க சொல்றாங்க, அபுல் ஹசன் ஷாதிலி நாயகம் சொல்றாங்க, ரசூலுல்லாவை நான் எல்லா நேரங்களிலேயும் என் கண் முன்னால் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரு தடவை கனவுல பாக்குற பாக்கியம் கிடைச்சாலே அது பெரிய விஷயம். அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாவை நான் கண் முன்னால் பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஒரே ஒரு கணம் ரசூலுல்லாஹ் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் காட்சி அளிப்பது நின்று விட்டாலும் நான் ஒரு பெரிய பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லி நினைச்சு அல்லாஹ்ட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்பேன். எப்பொழுதும் ரசூலுல்லாவை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய இமாம் அபுல் ஹசன் ஷாதிலி நாயகம். அந்த இமாம் என்ன செய்யறாங்க, ஒரு தடவை மக்களுக்கு மார்க்க பயான் செய்யறாங்க, பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க, மார்க்க கல்வியை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. போகும்போது அபுல் ஹசன் ஷாதிலி நாயகம் அவர்கள் நல்ல விலை உயர்ந்த ஆடையை அணிந்திருக்கிறாங்க, நல்ல அருமையான அற்புதமான நறுமணத்தை பூசிக்கிட்டு வந்து மார்க்க கல்வியை மக்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மறு உலக வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப முன்னால உட்கார்ந்து இருந்த ஒருத்தர், அவரு ஒரு கம்பளி ஆடையை அணிந்து ஒரு பலகீனமான நிலையில இருக்கிறவர், அவர் மனசுல நினைக்கிறாராம், இவர் என்ன விலை உயர்ந்த ஆடையை உடுத்திக்கிட்டு வந்து மறு உலக வாழ்க்கையை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, இவருக்கு என்ன இதை பற்றி சொல்வதற்கு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இமாம் ஷாதிலி நாயகம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை கூப்பிட்டு சொன்னாங்களாம், எப்பா என்ன எண்ணம் இது, ஏன் இப்படிலாம் நினைக்கிற? சொல்லிட்டு சொன்னாங்களாம், நீ ஒரு வித்தியாசமான ரசிக்கத்தகாத ஒரு ஆடையை நீ உடுத்திக்கிட்டு இருக்கிற, பார்ப்பதற்கு ஒரு பரதேசி கோலத்தில் இருக்கிற, நீ வந்து மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா, இவரே இந்த தோற்றத்துல இருக்கிறாரு, எங்க இவர்கிட்ட கிட்டத்துல போனோம்னா ஏதாவது கேட்டுருவாரோ அப்படின்னு உன்னை பார்த்து பயந்து ஓடுவாங்க. ஆனா நான் இந்த ஒரு தோற்றத்துல வந்தா அப்படின்னா இவரு நல்ல ஒரு நிலையில இருக்கிறாரு, அதனால நம்பி இவர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. உன்னுடைய மனதுல என்ன எண்ணம் இருக்குது, நம்ம இப்படி ஒரு உடுப்பு உடுத்திருக்கிறோம், யாராவது நல்ல உடுப்பு தந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற எண்ணம் உனக்கு இருக்குது. ஆனா எனக்கு, நான் அல்லாஹ் எனக்கு சிறப்பா செஞ்சிருக்கிறான், நல்ல விதமா தந்திருக்கிறான், அதை நான் வெளிக்காட்டணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இமாம் ஷாதிலி நாயகம் சொல்லி காட்டினாங்க. அவர்களினுடைய தரீகாவுல எழுதுறாங்க, ஷாதிலி நாயகம் அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு போதனை செய்வாங்களாம். என்ன போதனை செய்வாங்க, மாணவர்களே நீங்கள் நல்ல தரமான உணவை சாப்பிடுங்கள், நல்ல குளிர்ந்த நீரை குடியுங்கள், நல்ல அழகான ஆடையை அணியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லுவாங்களா. ஏன் தெரியுமாப்பா, ஏன் தெரியுமா? அவங்க சொல்லுவாங்க, நல்ல திருப்திகரமான உணவை உண்டுவிட்டு
அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கும் ஏதோ கிடைக்கக்கூடிய சாப்பாட்டை காவயிறு அறவயிறு சாப்பிட்டுட்டு ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்குது. நல்ல திருப்தியா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அவர் சொன்னாருன்னா அந்த அல்ஹம்துலில்லாஹ் உயிரோட்டமானதாக இருக்கும், திருப்திகரமானதாக இருக்கும். அல்லாஹ் எனக்கு நல்ல ரிஸ்க் தந்திருக்கிறான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அவர் மனசுல இருந்து வரும். ஆனா ஏதோ கிடைக்கிறத வேற வழி இல்லாம சாப்பிட்டுட்டு ஒருத்தர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார் அப்படின்னா என்ன செய்ய, நம் தலையெழுத்து நம்ம இதை சாப்பிட வேண்டி இருக்குது, நமக்கு இன்னைக்கு கிடைச்ச ரிஸ்க் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள புலம்பிக்கிட்டு வேற என்ன செய்ய அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம் அப்படின்னு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவார். இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்குது, இரண்டு அல்ஹம்துலில்லாஹ்விற்கும் வித்தியாசம் இருக்கிறது. உங்களுடைய ஷுக்குர் நன்றி அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமானதாக இருக்கணும் அப்படின்னா நல்ல சாப்பாடை சாப்பிடுங்க, நல்ல குடிபானத்தை குடியுங்க, நல்ல உடுப்புகளை உடுங்க, இந்த உலகத்துல அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துகளை அனுபவிங்க, வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அவர்கள் சபையில இருக்கும்போது ஒரு மாணவர் வர்றாரு. அவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி வெளியூருக்கு போறேன், சிரியாக்கு போறேன், வியாபார விஷயமாக நான் போறேன், துவா செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. போயிட்டு வாப்பன்னு துவா செஞ்சு அனுப்புறாங்க. போனவர் கொஞ்ச நேரத்துல திரும்ப வந்துட்டாரு, ஒரு நாள் 2 நாள்ல திரும்ப வந்துட்டாரு. வந்த உடனே என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அந்த மாணவர் சொல்றாரு, இல்ல போகும்போது பிரயாணத்துல ஒரு நிகழ்வு நடந்துச்சு, அது என்னுடைய பயணத்தை ரத்து பண்ணி வரவே வச்சிருச்சு என்ன அப்படின்றாரு. என்னன்னு கேட்கிறாங்க. இல்ல நான் போகும்போது ஒரு இடத்துல இளைப்பாற உட்கார்ந்து இருந்தேன், அங்க ஒரு மரம், அந்த மரத்துல கண் பார்வை இல்லாத ஒரு பறவை இருந்துச்சு, நான் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த கண் பார்வை இல்லாத பறவைக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும், அல்லாஹ் எப்படி ரிஸ்க் கொடுப்பான் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரத்துல எங்கேயோ இருந்து ஒரு பறவை வாயில ஒரு உணவை எடுத்துட்டு வந்து அதுக்கு பக்கத்துல வச்சுச்சு, அது அதை எடுத்து சாப்பிட்டுச்சு. இதை பார்த்த உடனே நான் நினைச்சேன், இந்த கண் பார்வை இல்லாத பறவை தனிமையில் அங்க உட்கார்ந்து இருக்கு, இதுக்கு அல்லாஹு தஆலா ரிஸ்க் கொடுக்கும் போது எனக்கு அவன் ரிஸ்க தரமாட்டானா? தரத்தானே செய்வான். நமக்கு வியாபாரமும் வேணாம், ஒண்ணு வேணாம், அல்லாஹ் நமக்கு ரிஸ்க தருவான், இதுக்கு தந்த மாதிரி தருவான் அப்படின்னு நான் கேன்சல் பண்ணி திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு அந்த மாணவர் சொல்றாங்க. ஷாதில் நாயகம் உடனே அவரை பார்த்து சொன்னாங்களா, அங்க ஒரு 2 பறவை இருந்துச்சுலப்பா அப்படின்னாங்க. ஆமா 2 பறவை இருந்துச்சு, ஒண்ணு கண் பார்வை இல்லாத பறவை, இன்னொன்னு அதுக்கு சாப்பாடை கொண்டு வந்து கொடுத்த பறவை. இப்ப இமாம் சொன்னாங்களா, நீயே அந்த சாப்பாடு கொடுக்கக்கூடிய பறவையா இருக்கக்கூடாது, ஏன் வாங்கி சாப்பிட்ட பறவையா இருக்கணும்னு நினைக்கிற? கொடுக்கிற பறவையா நீ இருப்பா, நீ போ வியாபாரம் பண்ணு, சம்பாரி, உனக்கு அல்லாஹு தஆலா தரக்கூடிய ரிஸ்க்ல இருந்து 4 பேருக்கு நீ உதவி செய்ய. ஷாதில் நாயகம் சொல்லி காட்டினார். அவ்வளவு அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை பெற்ற, ரசூலுல்லாஹ்வினுடைய மேலான நெருக்கத்தை பெற்ற ஷாதில் நாயகம், அபுல் ஹசன் ஷாதிலி நாயகம் அவர்கள் வாழ்க்கையை என்ன பண்ணிருக்கிறாங்க, அல்லாஹ் தனக்கு தந்த நிஅமத்துகளை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, தன்னுடைய மாணவர்களுக்கு அதை போதிச்சிருக்கிறாங்க, அல்லாஹ் தந்ததை வெளிப்படுத்துங்கிறத சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹு தஆலா அவன் செய்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை நாம் வெளிப்படுத்தணும், நல்ல விதமாக வெளியில சொல்லணும் அப்படிங்கிறத பல இடங்களிலே நமக்கு போதிக்குது. ஆனா ஒரு விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் மிக மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லுது. அது என்ன அப்படின்னா, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை வெளிப்படுத்துங்க, அத வீண் விரயம் செய்யாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. வீண் விரயம் பண்றது, வேஸ்ட் பண்றது அப்படின்னா என்ன, அதற்கு என்ன பொருள்? ஒருத்தர் இருக்கிறாரு, இறைச்சி வாங்கி வச்சுக்கிறது, கோழி வாங்கி வச்சுக்கிட்டுறது, மீனையும் வாங்கி வச்சுக்கிட்டுறது, முட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டுறது, சாப்பிட்டா பிரச்சனை இல்லை, மார்க்கம் அனுமதி கொடுக்குது, சந்தேகமே இல்லாத. ஆனா எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டா, அது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மீதிய தூக்கி போடுவது இருக்குதா இல்லையா, இதுதான் வீண் விரயம். இஸ்லாமிய மார்க்கம் இதை வன்மையாக கண்டிக்குது. அதுலயும் கல்யாணம் மாதிரி சில பங்கன்கள்ல பார்த்தோம் அப்படின்னா ஏகப்பட்ட வீண் விரயங்கள்.
சில இடங்கள்ல பார்த்தா நான் ஒரு 50 வெரைட்டிஸ் கொடுக்கணும் சாப்பாட்டுல, ஒரு 60 வெரைட்டிஸ் கொடுக்கணும், அத்தனை ஐட்டங்கள் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னெல்லாமோ வைக்கிறாங்க. அத்தனை வகைகள் வச்சு சாப்பிட முடியுதா அப்படின்னா, எல்லா பொருட்களிலேயும் கிட்டத்தட்ட ஒரு 50% என்ன ஆயிருது, வீணாகத்தான் போகுது. அதை மார்க்கம் மிக கடுமையாக கண்டிக்குது. சாப்பிடுங்க, நல்ல உணவை சாப்பிடுங்க, நல்ல விதமா சாப்பிடுங்க, சந்தேகமே இல்லை. ஆனால் சாப்பிடுகிறேன் அப்படிங்கிற பேர்ல உணவுகளை வீண் விரயம் செய்வதை அல்லாஹும் அவனுடைய ரசூலும் கடுமையாக கண்டிக்கிறார். ஹதீஸ்ல வருது, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் மத்தியான நேரம், நல்ல உச்சி வெயில் நேரம், ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. லொஹருக்கு பிந்தைய நேரம் பள்ளிக்கு வர்றாங்க. மஸ்ஜித் நபவியில ரசூலுல்லாஹ் நுழையிறாங்க. உள்ள பார்த்தா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பார்த்து கேக்குறாங்க, மா அஹ்ரஜக ஹாதிஹி ஸா, என்னப்பா அபூபக்கரே மத்தியான நேரம் இந்த உச்சி வெயில் நேரத்துல பள்ளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அஹ்ரஜனி அல்லதி அஹ்ரஜக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் திருத்தூதரே, உங்களை இந்த நேரத்துல பள்ளி வாசலுக்கு எது வர வைத்ததோ அதுதான் என்னையும் வர வைத்தது. நீங்க இந்த நேரத்துல பள்ளிவாசலுக்கு எதுக்கு வந்தீயா? பசி தாங்க முடியாம தான் அங்க வந்தியா? எனக்கு வீட்டுல இருக்கிற பசி சாப்பிடுவதற்கு ஒண்ணு இல்ல, நானும் பசி தாங்க முடியாம தான் பள்ளிக்கு வந்திருக்கேன். பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்ன உமர் இந்த நேரத்துக்கு பள்ளிக்கு வந்திருக்கிறீ? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களையும் அருமை தோழர் அபூபக்கரையும் எந்த பசி இந்த நேரத்துல பள்ளிவாசலுக்கு வர வச்சுச்சோ அந்த பசி தான் என்னையும் வர வச்சுச்சு. நானும் பசியில தான் வந்திருக்கிறேன். வீட்டுல சாப்பாடு எதுவும் இல்லை. இப்ப ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு சஹாபிகளையும் பார்த்து கேக்குறாங்க, அருமை தோழர்களே, ஹல் பிக்குமா மின் குவத்தின் தன்தலிகானி இலா ஹாதன் நஹ்லி, அருமை தோழர்களே, ரொம்ப பசியில இருக்கிறியப்பா. அபுல் ஹைசமுல் அன்சாரி அப்படிங்கிற ஒரு சஹாபிக்கு சொந்தமான தோட்டம் பக்கத்துல இருக்குது, கொஞ்சம் தூரத்துல இருக்குது. பேரித்த பழத்தினுடைய தோட்டம் அது. அந்த தோட்டம் வரைக்கும் நடந்து போவதற்கு உங்க 2 பேருக்கு சக்தி இருக்குதா? ரொம்ப பசியில கிறக்கமா இருக்கிற மாதிரி தெரியுதப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. 2 சஹாபாக்களும் சொன்னாங்க, பிரச்சனை இல்லை யா ரசூலுல்லாஹ், ஒரு மாதிரி சமாளிச்சு அங்க வரைக்கும் போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த உச்சி வெயில் நேரத்துல பசி தாங்க முடியாமல் கிறக்கத்தோடு ரசூலுல்லாவும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு 3 பேரும் அந்த அபுல் ஹைசமுல் அன்சாரி அப்படிங்கிற சஹாபிக்கு சொந்தமான தோட்டத்துக்கு போறாங்க. போய் வெளியில நின்னுக்கிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சலாம் சொல்றாங்க. உள்ள இருந்து பதில் வரல. 2வது தடவை சலாம் சொல்றாங்க, பதில் வரல. 3வது தடவை சலாம் சொல்றாங்க, அப்பவும் பதில் வரல. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி வீட்டுல உள்ள யாரும் இல்லையா, இப்ப இல்ல போல தெரியுது, அல்லது இப்ப திறக்கக்கூடிய சூழ்நிலை இல்ல போல தெரியுது, 3 தடவை சலாம் சொல்லியாச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும், பதில் வரலன்னா திரும்பி போயிடணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் 2 பேரையும் கூப்பிட்டுட்டு கொஞ்சம் திரும்பி போவதற்கு எத்தனிக்கிறாங்க. இப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து அபுல் ஹைசமுல் அன்சாரிங்கிற சஹாபியினுடைய மனைவி வேகமாக வெளியில ஓடி வர்றாங்க. வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலல்லாஹ், கது வல்லாஹி சமிஅத்து தஸ்லீமக வலாக்கின் அரத்து அன் துஸீதனி மின் சலாமிக. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், முதோ தடவை நீங்க சலாம் சொல்லும் போதே என் காதுல விழுந்துச்சு, நான் கதவுக்கு பின்னாலதான் இருந்தேன். அதுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் உங்களை ஏன் சலாம் சொல்ல வச்சேன், ஏன் நான் அந்த சலாமுக்கு பதில் சொல்லாம இருந்தேன் அப்படின்னா, நீங்க எத்தனை தடவை சலாம் சொன்னாலும் எங்களுக்கு அது ஒரு துஆ தானே யா ரசூலல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், வீட்டுல இருப்பவர்களே உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய சலாமும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் உண்டாகட்டுமாக அப்படின்னு நீங்க ஒருக்கு சொன்னா அது ஒரு பரக்கத்து, திரும்ப சொன்னா எங்களுக்கு இன்னும் பரக்கத்து, நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு பெரிய பரக்கத்து எங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்குமே உங்களுடைய துஆ. அந்த எண்ணத்துலதான்
நான் உடனே பதில் சொல்லல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த பெண்மணி சொல்லி காட்டலாம். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, எங்கம்மா வீட்டுக்காரரை காணல, இல்ல பக்கத்துல தண்ணி எடுக்க போயிருக்கிறாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, இப்ப வந்துருவாங்க அப்படின்னு விரிப்ப விரிக்கிறாங்க. ரசூலுல்லாவும் அந்த 2 சஹாபிகளும் அதுல உட்கார்றாங்க. கொஞ்ச நேரத்துல அபுல் ஹைசம் அல் அன்சாரிங்கிற சஹாபி வர்றாங்க. வரும்போதே சந்தோஷத்தோடி வர்றாங்க. இன்னைக்கு என்னுடைய தோட்டத்திற்கு மிகச்சிறந்த விருந்தினர்கள் வந்திருக்கிறியா, மரஹபன் அப்படின்னு சொல்லி வரவேற்பு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுத்து நீங்க குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த சஹாபி டக்குன்னு என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய பேரித்த மரத்துல ஏறுறாங்க. அங்க இருக்கக்கூடிய பழங்கள் அழகான முறையில வெட்டி வைக்கிறாங்க. ஒரு கொலையை வெட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் போதும்பா அப்படிங்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமா கொண்டு வந்து வைக்கிறாங்க. நல்ல பழுத்தது, பாதி பழுத்தது, நல்ல காய் பருவத்தில் இருக்கிறது. 3ஐயும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் முன்னால வைக்கிறாங்க. யா ரசூலுல்லாஹ், எது பிடிச்சிருக்குதோ நீங்க சாப்பிடுங்க, கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் அந்த சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு சாப்பாடு ரெடி பண்ணி ரசூலுல்லாஹ் கொடுக்குறாங்க. ரசூலுல்லாவும் சஹாபிகளும் சாப்பிடுறாங்க, தண்ணீர் குடிக்கிறாங்க. குடிச்சு முடிச்சதுக்கு பிறகு அதுதான் அங்கதான் விஷயம். குடிச்சு முடிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை பார்த்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னா லமஸ்ஊலூன அன் ஹாதா யௌமல் கியாமா. அல்லாஹ்வின் திருத்தூதரே, ரொம்ப கடுமையான பசியில எந்த சாப்பாடு இல்லாம நம்ம நடக்க முடியாம நடந்து வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டு இருக்கிறோமே, இது குறித்தும் கியாமத் நாளிலே அல்லாஹ்வால் விசாரிக்கப்படுவோமா? இதுக்கும் அல்லாஹு தஆலா கொஸ்டின் பண்ணுவானா கியாமத் நாள்ல? ஏன்னா அவங்க டைம் பாஸுக்கு சாப்பிடல, ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு சாப்பிடல, சரி இது நல்லா இருக்குமா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சாப்பிடல. பசி, வீட்டுல இருக்க முடியாத அளவுக்கு பசி, நடக்க முடியாம நடந்து வந்தாங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு பிறகு கேட்கிறாங்க, இதை பற்றியும் அல்லாஹு தஆலா கியாமத் நாள்ல விசாரிப்பானா? ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லதுஸ்அலுன்ன அன் ஹாதன் நஈமி யௌமல் கியாமா. இது குறித்தும் கியாமத் நாளிலே அல்லாஹுவால் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். இந்த விஷயத்துக்கும் கியாமத் நாள்ல அல்லாஹ்ட்ட நீங்க பதில் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க வீட்ல இருந்து பள்ளிக்கு வரும்போது பசியோடி வந்தீங்க, உணவு இல்லாம வந்தீங்க. கொஞ்ச நேரத்துல அல்லாஹு தஆலா உங்களுக்கு அழகான பேரிச்சம்பழங்கள், நல்ல சுவையான சாப்பாடு, தண்ணீரை அல்லாஹ் தந்தான். நடக்க முடியாம நடந்து வந்தீங்க. இப்ப நீங்க திரும்பி போகும்போது தெம்பா திரும்பி போக போறீங்க. இது அல்லாஹு தஆலா தந்த நிஅமத்து தான், அருட்கொடை தானே. இதை பற்றியும் கியாமத் நாளிலே அல்லாஹுவால் விசாரிக்கப்படுவீர்கள். இதுக்கும் நீங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லித்தா. அப்படின்னா அந்த விஷயத்துக்கே அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா, உணவுகளை சாப்பிடாம வீணடிச்சோம் அப்படின்னா அதற்கு அல்லாஹ்ட்ட எப்படிப்பட்ட ஒரு விசாரணை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணும். அல்லாஹு தஆலா சூரா அல் இஸ்ரா, பனி இஸ்ராயில் அப்படிங்கிற சூராவினுடைய 26, 27வது வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்றான், வலா துபஸ்ஸிர் தப்தீரா, வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூராவினுடைய 27வது வசனத்துல யார் ஒருத்தர் வீண் விரயம் செய்கிறார்களோ, யார் ஒருத்தர் வேஸ்ட் பண்றாங்களோ, அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய பட்டம் என்ன தெரியுமா? என்ன டைட்டில் அல்லாஹு தஆலா வைக்கிறான் தெரியுமா? இன்னல் முபஸ்ஸிரீன கானு இஹ்வான ஷயாத்தீன். வீண் விரயம் செய்யக்கூடியவர்கள் ஷைத்தானினுடைய சகோதரர் அப்படிங்கிறார். ஷைத்தானினுடைய சகோதரர்கள், ஷைத்தான்ஸ் பிரதர். யார் வீண் விரயம் செய்யறாங்களோ, யார் வேஸ்ட் பண்றாங்களோ, குறிப்பாக உணவுகளை யார் வீணாக்குறாங்களோ அவர்கள் ஷைத்தானினுடைய சகோதரர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அந்த ஒரு டைட்டில் கொடுத்தார். எவ்வளவு ஒரு மோசமான ஒரு டைட்டில் பாருங்க. ஷைத்தானுக்கு சகோதரர்கள் அப்படின்னா அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு டைட்டில் யாரு கொடுக்கிறா? யார் வீண் விரயம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கிற அல்லாஹு தஆலா. அது விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்கு.
இப்ப மனைவி கணவனுக்காக ஒரு சாப்பாடு செய்யறாங்க. கணவர் அத எனக்கு சாப்பிட மூடு இல்லைன்னு சாப்பிடாம விட்டுட்டாரு. இப்ப அந்த உணவு குப்பத்தோம்புக்கு போகுது, தூக்கி போடப்படுது அப்படின்னா, அந்த உணவு குப்பத்தோம்புக்கு போவதற்கு, வீண் விரயம் ஆகுவதற்கு யாரு காரணம்? அந்த கணவர் தான் காரணம். உம்மா ஒரு சாப்பாடு பிள்ளைகளுக்காண்டி செய்யறாங்க, என் பிள்ளை இதை விரும்பி சாப்பிடுமே அப்படின்னு செய்யறாங்க. சமைச்சு பிள்ளைகளுக்காண்டி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பிள்ளைகள் ஞாபகம் வச்சுக்கணும், அம்மா கொண்டு வந்து கொடுக்குறாங்க, பிள்ளைகள் இல்ல எனக்கு வேணாம், அந்த சாப்பாடு வேணாம், இது என்ன அதை வச்சிருக்கிறியா, இதை வச்சிருக்கிறியா, எனக்கு மேகி தான் வேணும், அதுதான் வேணும், இது சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சாப்பாடு குப்பத்தொம்புக்கு போச்சு, வீண் விரயம் ஆச்சு அப்படின்னா, அந்த உணவுப் பொருள் வீண் விரயம் ஆகுவதற்கு யார் காரணம்? யாரு வேணான்னு சொன்னாங்களோ அந்த பிள்ளைகள் தான் காரணம். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய டைட்டில் என்ன? கானு இஹ்வான ஷயாத்தீன், ஷைத்தான்களினுடைய சகோதரர்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா டைட்டில் கொடுத்தார். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், வீண் விரயம் என்பது அல்லாஹ்வால் கண்டிக்கப்பட்ட ஒன்று. அதிலேயும் குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட வீண் விரயம் என்பது அல்லாஹு தாலா கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ளாது. மார்க்கம் சொல்லுது, நல்ல சாப்பிடுங்க, சுவையான உணவை சாப்பிடுங்க, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்துக்களை அனுபவிங்க, அதையெல்லாம் அல்லாஹு தாலா சொல்றான், சந்தேகமே கிடையாது. ஆனா 1% கூட வீண் விரயமாக வேஸ்டாக ஆக்குவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அல்லாஹு தாலா அதை அனுமதிக்கல அப்படிங்கிறத எப்போ நம்ம மனசுல வச்சுக்கிடணும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அந்த விஷயத்தை கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹு தாலா வீண் விரயம் என்ற அந்த பெரும் பாவத்தில இருந்து நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாத்து அருள் பாலிப்பானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். வாட்ஸ்அப்ல வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிடுவோம் டக்குன்னு இன்ஷா அல்லாஹ். இந்த போன வாரம் அந்த கலா தொழுகையை பத்தி சொல்லியிருந்தோம். இது அது சார்ந்த ஒரு கேள்விங்கிறதுனால அந்த கேள்விக்கான பதிலையும் சொல்லிடுவோம். ஒரு சகோதரர் என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கலா தொழுகைய ஜமாத்தாக தொழுவலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப சில இடங்கள்ல கணவன் மனைவி மட்டும் இருப்பாங்க, வீட்டுல ஃபர்து தொழுகையை தொழுகும் போது ஜமாத்தாக தொழுவது வழக்கமாவே அவங்கள்ட்ட இருக்கும், ஜமாத்தாக சேர்ந்து தொழுதுருவாங்க. ஆனா கலா தொழுகைன்னு வரும்போது, உதாரணத்துக்கு ஒரு வெளியில போயிட்டாங்க, மகரிபு மிஸ் ஆயிருச்சு, இஷா நேரத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்ப மகரிபு கல்லாவாயிருச்சா இல்லையா? டக்குன்னு 2 பேரும் மகரிபு தொழுகைய தனித்தனியாக தொழுதுட்டு அடுத்து இஷா தொழுகைய ஜமாத்தாக சேர்ந்து தொழுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நமக்கு மத்தியில இருக்கும். ஏன் அப்படின்னா, கலா தொழுகையை ஜமாத்தாக தொழுவலாமா தொழுக கூடாதா அப்படிங்கிறது சரியா தெரியாததனுடைய விளைவு. இதற்கு என்ன அப்படின்னா, டைரக்டா நான் ஹதீஸே சொல்லிடுறேன். ஹதரத் இம்ரான் இப்னு ஹுசைன் அப்படிங்கிற சஹாபி ஒரு ஹதீஸை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஒரு பிரயாணம் பண்ணி வெளியூருக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து வர்றாங்க, மதீனாவுக்கு பிரயாணத்துல இருக்கிறாங்க. ராத்திரி ஒரு இடத்துல ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் இரவு தங்குறாங்க. ஒரு இடத்துல கூடாரம் அமைச்சு ராத்திரி தங்கி இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் தூங்கிட்டாங்க ராத்திரி. காலையில எப்ப எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் தூங்கிட்டாங்க, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் எல்லோரும் தூங்கிட்டாங்க. சூரியன் உதிச்சு அந்த விடிஞ்சு சூரிய வெப்பம் மேல பட்டுதான் எல்லோருமே எந்திரிக்கிறாங்க. அப்ப சூரியன் உதிக்கிற வரைக்கும் எல்லோரும் தூங்கிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, முதல்ல ஒரு சஹாபி எந்திரிக்கிறாங்க, அடுத்து ஒரு சஹாபியா எந்திரிச்சு ஒரு 4 சஹாபிகள் எந்திரிச்சதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாவை எழுப்புறாங்க. அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாவை முடிக்கிறாங்க. சூரியன் உதிச்சிருச்சு, சூரிய உதயம் ஷுரூக்கு ஏற்பட்டுருச்சு. அப்ப சுபுகு என்ன ஆயிருச்சு, அதனுடைய வக்து முடிஞ்சிருச்சு. சுபுகு தொழுகைங்கிறது கலாவாக ஆயிருச்சு. ஒரு விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ரசூலுல்லாவே சுபுகு தொழாம தூங்கிட்டாங்களா அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக அல்லாஹு தஆலா அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யறான். ரசூலுல்லாஹ் அப்படிலாம் தஹஜ்ஜுத் விடாம தொழுகிறவங்க, அதனால அந்த விஷயத்துக்கு போயிடாதியோ, சேத்தான் அந்த சிந்தனை கொண்டு போயிடக்கூடாது நம்மள. அப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை எந்திரிச்சுட்டாங்க, சூரியன் உதிச்சிருச்சு, சுபுகு வக்து முடிஞ்சிருச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, டக்குன்னு சொல்றாங்க, எப்பா எல்லோரும் டக்குன்னு ஜாமான் எல்லாம் உடைமைகளை எல்லாம் எடுத்துட்டு கிளம்புங்கப்பா, இந்த இடத்தை நம்ம காலி பண்ணிடுவோம், ஏன்னா இது ஷைத்தானுடைய இடமா இருக்குது, ஒரு நேர தொழுகையை தொழுகாம நம்மளை தூங்க வச்சுட்டான் ஷைத்தான் அப்படின்னு சொல்லி
ஜாமான எல்லா உடைமைகளை எல்லாம் எடுத்துட்டு ரசூல் எல்லாம் சஹாபாக்களும் அந்த இடத்தை கிராஸ் பண்ணி போறாங்க. போன உடனே கொஞ்சம் தூரம் போயிடுறாங்க. சூரியனும் நல்லா உதிச்சு மேல வந்துருச்சு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அந்த சொல்றாங்க, இந்த இடத்துல நம்ம ஜாமான் எல்லாம் வைங்கப்பா, நம்ம தொழுதுருவோம், தொழுகைக்கு தயாராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒது செய்ய சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒது செய்யறாங்க. ஒது செஞ்சுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு கூப்பிட்டு அசான் சொல்லுப்பா அப்படிங்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அசான் சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குனு என்ன பண்றாங்க, சுபுஹுனுடைய முன் சுன்னத்து இருக்குதா இல்லையா, ரொம்ப முக்கியமான சுபுஹுனுடைய முன் சுன்னத்து ரொம்ப முக்கியமானது. இப்ப சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, முன் சுன்னத் தொழுதுக்குங்கப்பா அப்படிங்கிறாங்க. முன் சுன்னத் தொழுது முடிச்ச உடனே பிலால் ரலியல்லாஹு சொல்றாங்க, பிலால இப்ப காம சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு காம சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலாவான அந்த சுபுஹு தொழுகையை இமாமாக நின்று ஜமாஅத்தாக நடத்தினார்கள். சஹாபாக்களும் அந்த ஜமாத்தை ஃபாலோ பண்ணி தொழுதாங்க. அப்ப அந்த சுபுஹு தொழுகை ரசூலுல்லாஹுக்கும் சஹாபாக்களுக்கும் கலாவாயிருச்சு. சூரியன் உதித்ததற்கு பிறகு, வக்து முடிஞ்சதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இமாமாக நின்று ஜமாத்தாகத்தான் கலாவா தொழுகையை தொழுதிருக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்படி தொழுகைய அந்த வக்திற்குரிய தொழுகைய ஜமாத்தாக தொழுவது மார்க்கத்திலே முக்கியமான விஷயமோ, அதே மாதிரி ஏதாவது ஒரு தொழுகை நமக்கு மிஸ் ஆயிருந்துச்சு, கலாவாயிருந்துச்சு அப்படின்னாலும் அந்த தொழுகையையும் நம்ம என்ன பண்ணலாம், ஜமாத்தாக தாராளமாக தொழுகலாம். தாராளமாக தொழுகலாங்கிறத தாண்டி இமாம் ஷாஃபி இமாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப அழகா சொல்றாங்க. ஷாஃபி இமாமினுடைய அழகான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஒரு தொழுகை கலாவாயிருந்துச்சு அப்படின்னா அந்த கலாவான தொழுகையையும் ஜமாஅத்தாக தொழுவது மிக முக்கியமான சுன்னத்து என்பதாக ஷாஃபி இமாம் நமக்கு சொல்றாங்க. அப்ப எப்படி அந்த நேர தொழுகை ஜமாத்தாக தொழுவது முக்கியமான விஷயமோ, அதே மாதிரி ஒரு தொழுகை நமக்கு கலாவாயிருச்சுன்னா அந்த கலாவாயிருச்ச இதை நம்ம தனியா தான் தொழுகிறோங்கிறது இல்ல, அதையும் ஜமாத்தாக தாராளமாக தொழுகலாம். தொழுவது மார்க்கத்திலே முக்கியமான சுன்னத். ரசூலுல்லாஹ் நமக்கு அதைத்தான் காட்டி தந்திருக்கிறாங்க. இதான் இந்த கேள்விக்கான பதில். மற்ற கேள்விகளுக்கான பதில் இன்ஷா அல்லாஹு தஆலா வரக்கூடிய வாரத்திலே நாம் பார்ப்போம். அல்லாஹு தஆலா அவனுடைய மார்க்கத்தை விளங்கி செயல்படக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.